பெரியவர் இந்த கலர் தானே சொன்னாரு. ஏன்பா மேனேஜரை பார்க்கணும். மேனேஜர் உள்ள இருக்காரு. வா மச்சான். தில்லை நகர்லையா இருக்க? அப்படியே பிள்ளையார் கோயில் பக்கத்துல அந்த தண்ணி டேங்க் பக்கத்துல 5ஆம் நம்பர் வீடு. வண்டி கேட்டாங்க, சீக்கிரமா போ. அட உனக்கு எத்தனை தடவைப்பா சொல்றது? தண்ணி டேங்க் பக்கத்து வீடு, சீக்கிரமா போ. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வணக்கம் சார், நாங்கள் 2 பேரும் சென்னையிலேருந்து வரோம். ஒரு சின்ன தகவல் வேணும். என்ன தகவல்? சொந்த விஷயம், அதுவும் ஒரு பொண்ணை பத்தி. பொண்ணை பத்தியா? ஆமாம் சார், இவங்க ஒய்ஃபு சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வந்தவங்க நம்ம ஊரில் கஸ்தூரிபா இல்லத்தில் தான் தங்கியிருந்தாங்க. இதான் சார் நடந்துச்சு. அவங்கள கடைசியாக 2 லேடிஸ் நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போனாங்களாம். எங்கே இறக்கி விட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரிப்பா, நீங்க சொல்றத கேட்டா எனக்கே பரிதாபமா இருக்கு. ஆமா, அவங்க எந்த வண்டியில் ஏறி போனாங்கன்னு தெரியுமா? ஆம்னி வேணும் சார். ஆம்னி வேணா? அன்னைக்கு அந்த ரோட்ல ஒரே ஒரு வண்டி தான்ப்பா போயிருக்கு. அந்த டிரைவரும் இப்ப இங்க இல்ல, வெளியில போயிருக்கான். சரி, கொஞ்சம் பொறுங்க, கூப்பிடுறேன். கணேசா, எங்கப்பா இருக்க? ரூம்ல தான் சார் இருக்கேன். சரி, உன்னை தேடி 2 பேர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் வந்துட்டு போ. இதோ வந்துடுறேன் சார். சரி சார், டிரைவரை வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்துருவாரு. கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. சரி சார். செல்வம், அங்கே உட்காரலாம். யார் சார் வந்தாங்க என்ன தேடி? அதோ வெளியில இருக்காங்களப்பா. இதோ இவங்க தான்ப்பா. என்ன விஷயம் சார்? அதான்ப்பா, நேற்று அந்த கூட்ரோடு பக்கத்தில் அந்த ஆட்டோ டிரைவருங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை கூட்டு போனியாமே? ஆமாம். அவங்கள எங்கே இறக்கி விட்டீங்கன்னு அட்ரஸ் சொல்ல முடியுமா? அட்ரஸ் எல்லாம் தெரியாது. ஜெய்நகரில் இறக்கி விட்டேன். சவாரி வந்தவங்க அட்ரஸ் சொல்லியிருப்பாங்களே. ஜெய்நகருக்குள்ளே போகணுன்னு சொன்னாங்க. என்ட்ரன்ஸில் பள்ளம் தோண்டி போட்டிருந்தாங்க. வேற பாதையில் சுற்றி போகலான்னு சொன்னேன். வேண்டாம், நாங்கள் நடந்தே போயிடுறோம், இங்கேயே இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இறக்கி விட்டேன். சரி, ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தாங்களா? வழக்கமாக நம்பர் வாங்குவோம். அவங்க வழியில் ஏறுறதுனால நம்பர் வாங்கலை. டேய், மனசு தளர விடாதடா. அர்ச்சனா இருக்க ஏரியா தெரிஞ்சு போச்சுல்ல, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்டா. கூட வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அந்த அம்மா குள்ளமாக கொஞ்சம் சகப்பாக இருந்தாங்க. பாப் கட்டிங்லாம் வச்சுருந்தாங்க. ஜாக்கெட் வந்து கை இல்லாமல் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க. வயசு என்ன இருக்கும்? அது 40-45 இருக்கும். சரி சார், அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிப்பா, நீ கிளம்பு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்லப்பா. நம்ம டிரைவர் சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் போயிருப்பாங்க போல இருக்கு. பதட்டப்படாம போய் தேடி பாருங்க, கிடைப்பாங்க. சரிங்க. டே மச்சான், அந்த டிரைவர் சொன்ன மாதிரி பள்ளம் தொட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆட்டோவோ காரோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 வீலர்லேயோ நடந்தோ தான் போக முடியும். நடந்து போயிருக்காங்கன்னா பக்கத்தில் தான் வீடு இருக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். போ. சிவா, ஒரு நிமிஷம். என்னடா மச்சான்? இல்லை, இவ்வளோ பெரிய ஏரியாவில் நம்ம சும்மா சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு முட்டாள்தனமாக தெரியுது. நம்ம யாராச்சும் விசாரிச்சு பார்த்தா தான் ஏதாவது விவரம் தெரியும். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஐயா. என்ன தம்பி? ஒரு அட்ரஸ் தெரியணும். அப்படியா?
வீட்டு நம்பரு பேர் என்னன்னு சொல்லுங்க. பேரு தெரியாது. பேர் தெரியாதா? அப்ப வீட்டு நம்பர் என்னன்னு சொல்லுங்க. அதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று, அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து குள்ளமாக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்க, கை இல்லாத ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, முடி பாப் கட்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்படியா? இந்த தெருவுலையா? இந்த தெருதான்னு தெரியாது, ஆனால் இந்த ஏரியா தான் சொன்னாங்க. அட போங்கப்பா. இந்த ஏரியாவில் இது மாதிரி மொத்தம் 12 தெருவு இருக்கு. தெருவுக்கு 100 வீடுன்னு கணக்கு வச்சா கூட 1600 வீடு இருக்கும். இதில் எந்த வீட்டை சொல்கிறீங்க? அட்ரஸ் தெரியாமல் அடையாளத்தை வச்சு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அட்ரஸ் இருந்தாலே பழைய நம்பர் புது நம்பர்னு ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் என்னடான்னா அட்ரஸ் இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கீங்க. போங்க தம்பி, போய் வேறு வேலை இருந்தால் பாருங்க. டே மச்சான், மனசை தளர விடாதடா. அர்ச்சனா இருக்க ஏரியா நம்ம நெருங்கிட்டோம், எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். தைரியமாரா, வா உட்காரு. இங்க நிறுத்துங்க. இந்தாங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் வர முடியாது. இது லேடிஸ் ஹாஸ்டல். நீ வேணா வெளியே வந்துட்டு ஃபோன் பண்ணு, நான் வரேன். ஓகேவா? அதெல்லாம் பாத்துக்கலாம். ஹாய். வாமா வா. அம்மா, இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் அனுப்பாதீங்கம்மா. ரொம்ப தொந்தரவா போச்சு. ஏன், உனக்கு பேசினபடி பணம் கொடுத்தாங்கல்ல? பேசினதை விட அதிகமா தான் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன? அவன் மனுஷனே இல்லம்மா, மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டான். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட தனடி அவங்க இங்க வந்து இப்படி எல்லாம் மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி சரி, நீ போ. ஐயோ, என்ன அடிக்காதீங்க. விடுங்க, நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விடுங்க. அடிக்காதீங்க. ஏய், என்னடி இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடி அந்த பக்கம். என்னடி? விடுங்க, விடுகிறியா? எந்திரடி, எந்திரடி. ஏறி வந்து. என்ன விடுங்க ப்ளீஸ். வா முதல்ல. வா வா. ப்ளீஸ் என்ன விடுங்க. ஏண்டி அறிவு கெட்டவளே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அடிக்கும் போது காயம் படாம அடிக்கணும்னு. உடம்பு தாண்டி மூலதனம். உடம்புல காயம் இருந்தா எப்படி கஸ்டமர் வருவாங்க? அக்கா, நான் பண்ணது தப்புதான்க்கா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். உன்னை விடுறதா? நான் உன்னை காசு கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு விசுவாசமா இல்லாம நீ பாட்டுக்கு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கியா? உனக்காக கொடுத்த காசு எனக்கு கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய், இவ ஒத்து வர வரைக்கும் தண்ணியும் சோறும் கொடுக்காதீங்க. உடம்புல காயம் படாம அடி. என்ன விட்டுருங்க. அடிக்காதீங்க. ஏய் நில்லு. யாருக்கு இந்த சாப்பாடு? புதுசா வந்த பொண்ணுக்கு சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கு. இப்படி கொடு. நீ போ. அம்மாடி கண்ணு, என்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாமே? நீங்க வந்ததுல இருந்து சரியா சாப்பிடல, தூங்கல. ஏன், உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? வயசு பொண்ணு இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னமா ஆகும்? உன்னை பத்தின விஷயம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. சரி, சொல்ல வேண்டாம், சாப்பிடலாம்ல. சுகர் இருந்தாதாம்மா சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சிருந்தா தானே நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். பார்க்க அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்க. இப்படி சாப்பிடாம தூங்காம வாடி போயிருக்கியே. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே பெண்ணுக்கு அழகு. இந்த பாருமா கண்ணு, எத்தனை நாளைக்கு இப்படி ரூம்ல அடைஞ்சு கிடக்க போற?
மத்த பொண்ணுங்க மாதிரி வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க வேண்டாமா? அதுக்காகவாவது சாப்பிடு கண்ணு. சாப்பிடுமா. கொஞ்சம் தண்ணி கொடுமா. டேய் மச்சான், காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, சாப்பிடுறா. டேய், அர்ச்சனா காணாம போனதுலேருந்து ஒழுங்கா சாப்பிட்ருக்கவே மாட்டேன். இப்பயாவது கொஞ்சம் சாப்பிட்றா. டேய் சாப்பிட்றா. டேய், அர்ச்சனாவை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால் சாப்பிட முடியாதுடா. டேய், நீ சாப்பிட்டு தெம்பா இருந்த தானடா அர்ச்சனாவை தேடி கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சமாவது சாப்பிட்றா. உன் வேதனை எனக்கு புரியுதுடா. உன் கவலை நியாயமானதுதான். அதுக்காக சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா? சாப்பிட்றா. டேய், என்னையே எடுத்துக்க. இந்த இருக்கா பாரு, எங்க அம்மாவோட சண்டை போட்டு கோச்சிட்டு இங்கே வந்துட்டா. அதுக்காக நான் சாப்பிடாமலாம் இருந்தேன். என் நல்ல நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தா. உன் துரதிஷ்டம் இப்படிலாம் நடந்துருச்சு. சாப்பிட்றா. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. அந்த சமயபுரத்தா புண்ணியத்துல உன் பொண்டாட்டி எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். சாப்பிடுப்பா. ஆமா அண்ணே, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். அர்ச்சனா கண்டிப்பா கிடைச்சிருவா. சாப்பிடுங்க அண்ணே. கல்யாணம் ஆன புதுசுல இவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. அப்படி இருந்தவரை திருத்தி மாத்தி இன்னைக்கு 4 பேர் எங்களை மதிக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த உங்களுக்கு எந்த சோதனையும் வராது. நல்லதே நடக்கும். தைரியமா இருங்கண்ணே. மச்சான், பிட் நோட்டீஸ் வந்துருச்சு. காலையில எந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர்களை வச்சு ஜெயநகர்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் போட்டு விட்டுருவோம். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த பிட் நோட்டீஸை பார்த்துட்டு 9-10 மணிக்குள்ள நமக்கு தகவல் சொல்லிடுவாங்கடா. கண்டுபிடிச்சிடலாம்டா, கவலைப்படாத. சாப்பிட்றா. சாப்பிடியா? உன் பொண்டாட்டி ஒன்றும் ஆகாது. கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக திரும்பி வந்துடுவா. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்றா. ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்க? புது இடம், புது மனுஷங்கன்னு ஃபீல் பண்றியா? அப்படி எதுவும் நினைக்காத. நல்ல ஃப்ரீயா இரு. நல்ல ரெஸ்ட் எடு. பெட்ஷீட் இருக்கு, தலகாணி இருக்கு. உனக்கு வேணுமா எடுத்துக்கோ. நைட்டி வேணுமா எடுத்து போட்டுக்கோ. அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. இது உன் வீடு மாதிரி. நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். என்ன நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன பொண்ணும், வந்ததுல இருந்து உன் பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, ஊரையும் சொல்ல மாட்டேங்கிற. சரி, நான் டியூட்டி கிளம்புறேன். காலையில தான் வருவேன். தனியா இருக்கமேன்னு பயப்படாத. இங்க யாரும் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. கதவை சாத்தணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நிம்மதியா தூங்கு. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, என் வேலைய பத்தி கேட்டியே, அதான் சிரிச்சேன். அது ஒரு சந்தோஷமான வேலை. ஆமா, என்ன சம்பளம் வாங்குறீங்க? அது சீசனை பொறுத்துதான். ஒரு மாசம் 30,000 ரூபாய் கிடைக்கும். சில மாசம் 10,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஆவரேஜா மாசம் 15,000 ரூபாய் கிடைக்கும். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாரும் ஊர்ல இருக்காங்க. மாசம் மாசம் பணம் அனுப்பிடுவேன். நீங்க எப்படி வேலையில சேர்ந்தீங்க? நானும் உன்ன மாதிரி தான். ஆதரவு இல்லாம வந்தேன். அம்மாவோட பார்வை பட்டுச்சு. இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன். என் குடும்பத்துக்கும் பணம் அனுப்புறேன். நான் அனுப்புற பணம் மட்டும் வேணும். ஆனா நான் தேவையில்லை அவங்களுக்கு. உங்கள மாதிரியே எனக்கு ஒரு வேலை வாங்கி தரீங்களா? நாளைக்கு அம்மா கிட்ட சொல்றேன். அவங்க உனக்கு ஒரு வேலைக்கு ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் அம்மா தான் குலதெய்வம்.
நீ ஒன்னும் கவலைப்படாத. அவங்க நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்க. நான் போயிட்டு வரேன். அர்ச்சனா